அந்த எண்டு தெரியுதா உங்களுக்கு? பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன், வேற அரேபியன் ஓஷன். இந்த பாயிண்ட்டை மட்டும், இந்த வியூ பாயிண்ட்டை மட்டும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக போட் பிடிச்சி திருவள்ளுவர் சிலைக்கு போய் எல்லாம் சுற்றி பார்க்க வேண்டியதான். இதுதான் அந்த எண்ட் பாயிண்ட். நான் உங்களுக்கு காமிக்க, அந்த வியூ காமிக்க பாருங்கள். போட்டை எப்படி வந்து அவங்க பார்க் பண்ணுவாங்கன்னு மட்டும் பாருங்கள். இது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. கடலுக்கு நடுவில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணாங்க. ஆஸ் பிரிட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே அந்த நடப்போம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதே வணக்கம் மக்களே, நான் தான் உங்க டோனி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ கன்னியாகுமரிக்குள்ளது போன வீடியோ பார்த்துருப்பீங்க, சன்செட் வீடியோ ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வீடியோ என்னன்னா, இப்பவும் நம்ம கன்னியாகுமரி பீச் கிட்ட தான் இருக்கோம். ஸோ நம்ம வந்து திருவள்ளுவர் சிலை இருக்குல்ல, திருவள்ளுவர் சிலைக்கு போட் பிடிச்சி போக போகிறோம். ஸோ போட்குள்ளது காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபா தான். ஸோ அந்த 100 ரூபால நம்ம போயிட்டு அந்த இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த எண்டு தெரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த எண்டு வரைக்கும் போய் சும்மா நடந்துட்டு உங்களுக்கும் காமிக்கலாம், சரி நம்மளும் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ வாங்க நம்ம அந்த கடைசி எண்டு வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து திருவள்ளுவர் சிலையை பார்ப்போம். அப்படியே திருவள்ளுவர் சிலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இங்கே இருக்கிற லோக்கல் ஏரியாஸ்லாம் காமிக்கேன், சரியா? ஸோ வாங்க, கன்னியாகுமரி 2வது ட்ரிப். ஃபர்ஸ்ட் ட்ரிப்ல சன்ரைஸ் பார்த்தோம். இப்போ 2வது ட்ரிப், அதாவது போட்டிங். அதை போய் அட்டகாசமாக இந்த வீடியோ நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ இந்த டெட் அண்ட் காமிச்சோம் பார்த்தீங்களா, அங்கே தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பாருங்க, அந்த போட்டிங், நம்ம போட்டிங் பிடிக்கிற இடம் அங்கே இருக்குது. ஆனால் நம்மள்ட்ட டைம் இருக்குது, அதனால தான் சரி ஃபர்ஸ்ட் அங்கே வர போய் கவர் பண்ணிட்டு வரலாமே இருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சர்ச்சுமே இருக்குது பின்னாடி. ஸோ அந்த சர்ச்சுக்குமே போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. நம்மளுக்கு ரொம்ப டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சர்ச்சுக்கெலாம் நம்ம போயிட்டு வரோம். சர்ச்சு இப்போவுமே உங்களுக்கு நான் கொஞ்சம் சர்ச்சை காமிக்க பாருங்க, சூப்பராக இருக்குது. இது சர்ச்சா இல்லாட்டி சர்ச்சுன்னு தான் நினைக்கிறேன், இல்லாட்டி சேப்பலான்னு தெரியல. பாருங்க, ரொம்ப கடல் ஒட்டியே இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த கன்னியாகுமரிக்குள்ள கடல் வந்து பார்த்தீங்கன்னா இது 3 கடல் ஒன்றா சேர்ந்த இடம். அதாவது பார்த்தீங்கன்னா முக்கடல்னு சொல்லுவாங்க. அரபிக் ஓஷன், வேற நம்ம இந்தியன் ஓஷன், வேற இன்னொரு ஓஷன். அது சரியாப்பா எனக்கு வரமாட்டுக்கு, பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லுதேன், சரியா? ஸோ வாங்க இப்போ நம்ம அந்த எண்டுக்கு நடந்து அப்படியே ஒரு பொடி நடையா போகலாம். முதல் நான் இங்கேருந்து இறங்கிக்கிட்டுதேன். இங்கேருந்து இப்போ ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஜம்ப் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம ஈஸியாகவே போய்க்கலாம். ஸோ நம்ம நேராக அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம்னா ஒரு சின்ன மீனவ கிராமம் இருக்குது பாருங்கள், போட்டெல்லாம் இருக்குது பாருங்கள். அப்படியே நேராக நடந்து போயிட்டு இருந்தோம்னாலே அந்த இடம் வந்துடும் தான் நினைக்கிறேன். வந்துட்டு அதே மாதிரி இப்போ 3 கடல் ஒன்றா சேருதுன்னு சொன்னோம்ல, இப்போ சொல்ல பாருங்க, பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன், வேற அரேபியன் ஓஷன். இந்த 3 ஓஷனும் சேருது, அதனால தான் இந்த இது பேர் வந்து முக்குடல்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம அப்படியே நேராக போய்கிட்டே இருப்போமா. உங்களுக்கு பேக் கேமராவில் ஃபுல்லாக காமிக்க எப்படின்னு. கடல் பாருங்க இங்கே வருது வேற. அதே மாதிரி இங்கே கடலுக்குள்ளது டைடு வந்து இப்போ ரொம்பவே ரஃப்பாக இருக்குது. வெதர் சரியான ரஃப்பாக இருக்குது இந்த டைம். அப்போ ராத்திரி இப்போ பார்க்கும் போது ரஃப்பாக இருக்கலாம், அதே மாதிரி தான் இப்போவும் இவ்வளோ மத்தியானம் டைம்லையும் இருக்குது. சரி, நம்ம இப்போ யாரிக்கலாம் மேலே உங்கள்ட்ட பேக் கேமராவில் காமிக்க எல்லாம் எப்படி இருக்குன்னு. இல்லையா, வந்தாச்சு. இப்போ நேராக அப்படியே நடந்துக்கிட்டே தான் இருக்கேன். பின்னாடி பார்த்தாலே தெரியும். நேராக ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு அளவுக்கு நான் சொல்லுதேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிராமம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு சர்ச் இருக்குது, அப்படியே ஃபுல்லாக போட்டு அப்படியே இருந்தாலும் அவங்க சொந்த ஊருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா திருவள்ளுவர் சிலை அதெல்லாம் இருக்குது. சூப்பராக தான் இருக்குது இந்த இடம். வந்து பார்த்தீங்கன்னா தரமான, நம்ம இவ்வளோ நாள் வீடியோ, 1 மாதம் வீடியோ போடல டிவிக்கு ஜெயிச்சதுலேருந்து. எதுக்கு போடலன்னா மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா டைட் ஷெடியூல் ஆகிட்டு, ரொம்ப பிஸி ஷெடியூல் ஆகிட்டு. ஸோ இன்னும் வந்து ஒரு கன்சிஸ்டன்சியாக திருப்பி நம்ம பேக் டு பவிலியன்னு சொல்லி திரும்பி ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்த சப்போர்ட்டோட இந்த டைமும் நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுப்பீங்க நம்புதேன். அதே மாதிரி நம்ம பர்த்டேக்குள்ளது கமிட்மெண்ட்ஸ் இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அதுக்குமே நம்ம டைம் கொடுத்து அதுக்குள்ளது வீடியோஸுமே எடுக்கணும்.
நம்ம ஒரு அளவுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். நான் சொன்ன மாதிரி 100 மீட்டர் கூட கிடையாது, அதோட கம்மி தான். ஸோ நீங்களும் யாரும் வந்தீங்கன்னா நேராக அப்படியே அந்த எண்டுக்கு போயிட்டு லைட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கு. அதே மாதிரி நான் வந்த டைம் பார்த்தீங்கன்னா சீசன் டைம் இல்லை, அதனால கூட்டமே இல்லை. இப்போ போட்குள்ளது காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 75, 300 அப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நாங்கள் போய் விசாரிச்ச வரைக்கும் 100 ரூபா, ஒரே ஒரு ரேட் 100 ரூபா. வேற அது நம்ம கிளாஸ் பிரிட்ஜ் எல்லாமே காமிக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இந்த பாயிண்ட்டை மட்டும், இந்த வியூ பாயிண்ட்டை மட்டும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக போட் பிடிச்சி திருவள்ளுவர் சிலைக்கு போய் எல்லாம் சுற்றி பார்க்க வேண்டியதான். சரி வாங்க இப்போ நேராக நடக்கலாம். ஸோ 100 மீட்டர்னு நான் சொன்னேன், ஆனால் எனக்கு சரியா தெரியல அது 100 மீட்டர் 50 மீட்டர். நடக்க பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்துச்சு, அந்த மாதிரி இருக்கு. இப்போ பாருங்க, இன்னும் உங்களுக்கு இப்போ டிஸ்டன்ஸ்ல கவர் பண்ணணும். அந்த எண்டில் போய் நான் உங்கள்கிட்ட திருப்பி பேசுறேன். கிளீனாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படிதான் இருக்கு. வேற மித்த வழி வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கிளீனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லுமே கல்லா வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 சைடுமே கடல். இந்த சைடு ஃபுல்லா கடல் தான், அதே மாதிரி இந்த சைடும் ஃபுல்லா கடல் தான். இப்போ நம்ம நேரா போய் அந்த எண்டுக்கு ரீச். சரி மக்களே, கடல் அடி பாருங்க, இங்கேயும் அடி ஃபுல் கல்லா. ஆனா இந்த சைடு ஃபுல்லும் அமைதியா இருக்கு. இந்த சைடு நல்ல எவ்வளவு தூரத்துக்கு அலை வருதுப்பா பாருங்க. நம்ம அவ்வளவு தூரம் மாதிரி தெரியல, நான் நடந்து வந்தா ரொம்ப பக்கமா தான் இருக்கு. அங்க இருந்து அப்படியே நேரா நடந்து வந்துடும். இவ்வளவுதான், போயிட்டோம்னா தரமான ஒரு வியூ. ஸோ அதே மாதிரி இப்போ நடந்து வரும்போது சும்மா அப்படியே நாங்கள் நின்று பார்க்கும்போது இங்கே வந்து கிராமம் எவ்வளோ அட்டகாசமா இருக்கு, அதையும் நான் ஆட் பண்ண பாருங்க. ஒரு சின்ன சின்ன போட்டா தெரியும், ஊரா தெரியும், சர்ச்லாம் தெரியும் பாருங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு அது. ஸோ அதை நான் பார்க்கும்போது நீங்களும் பார்க்கணும்னு சொல்லி தான் எடுத்து வச்சிருக்கேன். வேற இங்கே நடக்கும்போது பார்த்தீங்கன்னா காற்று, சரியான காற்றுக்குள்ள சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கா. எனக்கு என்ன பயம்னா, நம்ம பேசுறது கரெக்டாக கேட்கா, இல்லாட்டி வெறும் காற்று சத்தம் தான் கேட்கா. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து அங்கே இந்த ஷார்ட்டை எடுத்ததுக்கு அப்புறம் தான் செக் பண்ணணும் வாய்ஸ் எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு. அங்கே வந்துட்டேன். இப்போ இங்க இருந்து உட்காந்து நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ சீசன் டைம்ல வந்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் அப்படியே கூட்டமா இருக்கும். நம்ம வந்து கரெக்டா ஜூன் 21 கிட்ட வந்ததுனாக்கல ஒண்ணுமே கூட்டமே இல்லை வருங்க. ஸோ ஃப்ரீயாவே எல்லா இடத்தையும் பார்த்த மாதிரியும் இருக்கு. அதே மாதிரி திருவள்ளுவர் சிலைக்குள்ள போட் டிக்கெட்டுமே ரொம்ப கம்மியான ரேட்ல நம்மளுக்கு கிடைச்சிட்டு. ஸோ வந்துட்டேன்னா வாங்க கொஞ்சம் போட்டோ அது இதெல்லாம் நம்ம கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். மக்களே இவ்வளவுதான், இதுக்கு மேல போனோம்னா கீழே நேரா கடல் தான். இங்க பாருங்க, அடங்கப்பா, இதுதான் அந்த எண்ட் பாயிண்ட். எண்டுக்கு வந்துட்டோம் மக்களே, ஃபுல் எண்டே கவர் பண்ணி வந்துட்டோம். பின்னாடி பாருங்க ஊர்லாம் தெரியுதா, அதே மாதிரி இந்த சைடு மெயின் கன்னியாகுமரிலாம் தெரியுதா, உங்களுக்கு சுத்தி காப்பி. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவோட லாஸ்ட் டிப்ல நம்ம இருக்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கு இடமும். பாறைலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வலுவுத மாதிரி இருக்கு, அதனால பார்த்து போகணும். சரி நானுமே இங்க கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டு இப்ப என்ன பண்ணலான் இருக்கோம்னா, கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துட்டு அப்படியே போட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்புறம் நேரா அப்படியே நம்ம போட் பிடிக்கும். ஸோ நான் அங்க போட்ல போய் உங்கள்ட்ட டிக்கெட் ரேட் என்ன சொல்றேன், டிக்கெட் குள்ளது ஸ்லிப் இருந்தா அதுக்குள்ள இமேஜ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி எல்லாமே காமிக்கேன். சரியா, கொஞ்ச நேரம் அவங்க உட்காந்துட்டு நான் போட் பிடிக்க கிளம்புறேன். நம்ம டைரக்டா அங்க மீட் பண்ணலாம் வாங்க. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த எண்டுக்கெல்லாம் போயிட்டு திருப்பி இங்கே வந்துட்டு பாருங்க, இந்த போட்லாம் நிக்கா. ஸோ இந்த போட்டுக்கு தான் நம்ம 100 ரூபா கட்டி பார்த்து யார போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ட்ரன்ஸை காமிக்கேன். இப்படி கூட நம்ம போகலாம், ஆனா எனக்கு எவ்வளவு சரியானு தெரியல, அதனால நம்ம என்ட்ரன்ஸ்ல இருந்து போய்க்கலாங்க. நம்ம என்ட்ரன்ஸ்ல வந்துட்டோம். இந்த என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபா டிக்கெட் தெரியுதா, வேற 100 ரூபா டிக்கெட் தெரியுதா. ஸோ இப்போ சீசன் டைம் இல்லாததுனால வெறும் 100 ரூபா டிக்கெட்லேயே நம்ம நல்லா அங்கே போய் சுற்றி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே போய்க்கலாம் வாங்க.
ஸோ லைன் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி அவ்வளோலாம் லைனே இல்லை, ஃப்ரீயாகவே நம்ம போய்க்கலாம். அங்கே வரலாம், இந்த 100 ரூபான்னு வந்துருக்கலாம். ஸோ இது வந்து சீசன் இல்லாத டைமாக நான் சொல்கிறேன், இது ஜூன் மாதம், அதனால தான் அப்படி சொல்லுவேன். இதே நீங்கள் சீசன் டைம் மேலெலாம் வந்தீங்கன்னா கூட்டம் பிச்சுக்கிடும். காலையில் நாங்கள் வரும்போது அங்கே வரைக்கும் லைன் இருந்துச்சு. இப்போ நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறோம். கூட்டமே இல்லை, எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு. அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கோம். டிக்கெட் கவுண்டரே வந்துட்டு பாருங்க. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் டிக்கெட்குள்ளது ஸ்லிப்பாக காமிக்கேன், சரியா? வாங்கி உள்ளே வந்துட்டோம். நல்ல ஃப்ரீயாகவே இருந்துச்சு. நான் கூட யூடியூப்பில் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜிபேலாம் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜிபே இருந்துச்சு. இருந்தாலுமே நான் கேஷ் தான் கொடுத்துட்டு வந்தேன். ஸோ டிக்கெட் எங்கள் 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா இருக்குது. ஸோ இதுதான் டிக்கெட். இதுக்குள்ள நான் ஃபோட்டோவும் தனியாக எடுக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது, கூட்டமே இல்லை வருங்க. ஸோ இப்போ நம்ம நேராக போய் போட்டில் உட்கார வேண்டியதான். போட்டில் உட்காந்து ஒரு குட்டி கடல் பயணம் இப்போ நம்மளுக்கு. ஸோ ஒரு வழியாக வந்து நாங்கள் போட்டே வந்து ஏறி உட்காந்துட்டோம். பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எங்களுக்கு கிடச்சிட்டு. வேறு ஃபேருமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 100 ருபீஸ்க்குள்ளே ஆகிட்டு. இப்போ அங்கே போனோன்னே எவ்வளோ உள்ள என்ட்ரி வாங்குவாங்கன்னு மட்டும் தெரியல. ஸோ அதை மட்டும் பே பண்ணிட்டோம்னா உள்ளே போய் இருக்கிற இடத்த நான் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதே மாதிரி இந்தியாவிலே கிளாஸ் பிரிட்ஜ், அதாவது இந்த வெளிநாட்டுலலாம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, கண்ணாடியில் அப்படி நடந்து போவாங்க, கீழே ஃபுல்லுமே அண்டர் கிரவுண்டாக ரொம்ப ஆழத்து மாதிரி இருக்கும். அது மாதிரி இங்கே கடல் துள்ளி கண்ணாடி கிளாஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நம்ம அதையுமே போய் பார்ப்போம். ஸோ நம்ம போட் வந்து தரமாக கடலுக்குள்ளே இறங்கிட்டு பாருங்க. நம்ம இதுக்கு முன்னாடி கேட் ஆஃப் இந்தியா போயிருக்கோம், வேற நம்ம குளோபல் பகோடா போயிருக்கோம். அப்போ கூட இப்படி கடல் உள்ளேருந்து அப்படி, ஆமாம், கேட் ஆஃப் இந்தியா போனது கூட கடல் ரூட் ஊட்டி தான் போச்சு. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் டைடு ரொம்ப ஹையான லெவலில் இருக்கும்போது இல்லை. இந்த டைடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி கொஞ்சம் ஹைடைடாகவே இருக்குன்னு. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லாவே சரியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ரீச் ஆகிறோம் தான் நினைக்கிறேன். ஒரு சின்ன ட்ரிப் தான். இந்த திருவள்ளுவர் சிலை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்குள்ளே தான் போக போகிறோம். கூட்டம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் தான் இருக்குது. ஆனால் நல்ல வேலை நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை, லைனும் இல்லை, கரெக்டாக வந்து. அதே மாதிரி இது சாயங்காலம், அதாவது மத்தியானம் 4 மணிக்கெலாம் இந்த போட் அங்கே போகிறது எண்டாயிரும்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் பிடிச்ச போட் வந்து பார்த்தீங்கன்னா 3:30க்கு கரெக்டாக பிடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் ட்ரிப் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டோம் பக்கத்தில். ஊர் பார்த்தீங்களா பின்னாடி எல்லாமே கடற்கரை கிராமம்லாம் பின்னாடி இருக்கு. நம்ம வந்து இப்போ கடலுக்கு ஒரு அளவுக்கு கொஞ்சம் மிட்ல இருக்கும். மிட்னா ரொம்ப மிட்லாம் இல்லை, திருவள்ளுவர் சிலைக்கும் நம்ம கடற்கரைக்கும் கொஞ்சம் நடுவில். ஸோ இங்கேருந்து நல்லாவே தெரியுது திருவள்ளுவர் சிலை. ஸோ நான் உங்களுக்கு காமிக்க, அந்த வியூ காமிக்க பாருங்கள். இப்போ போட்டை எப்படி வந்து அவங்க பார்க் பண்ணுவாங்கன்னு மட்டும் பாருங்கள். வழியா நாங்க வந்து போட்டு பிடிச்சி வந்து சேர்ந்துட்டோம். இந்த போட்ல தான் வந்தோம். ஸோ இதுக்கு வந்து போட்டுக்குள்ளது இது சொல்லனா, போட் யாருக்கு முன்னாடி இந்த லைஃப் ஜாக்கெட் இருக்கு பாருங்க, அதை போட்டுட்டு தான் நம்மள உள்ள விடுதாங்க. இதுக்கப்புறம் இறங்கணும்னு திருப்பி அந்த பாஸ்கெட் மாதிரி இருக்கலாம், அதில் அதுக்கப்புறம் வரவங்க பாருங்க, அதை வந்து அவங்க திருப்பி எடுத்துக்கிட்டு திருப்பி. ஸோ இப்போ என்ட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன். காற்று சரியான காற்று பலமா இருக்கு. ஸோ நான் கொஞ்சம் என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு உங்கள்கிட்ட வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வழியாக நாங்கள் என்ட்ரி டிக்கெட்லாம் எடுத்துட்டு உள்ளே வந்துட்டோம். ஸோ என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா. போட்குள்ள ஃபேர் ஒரு ஆளுக்கு 100 ரூபா. உள்ளே வரதுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து 30 ரூபா. மொத்தத்தில் 130 ரூபா பிடிங்க ஒரு ஆளுக்கு. வந்து இந்த திருவள்ளுவர் சிலையும் இந்த மண்டபத்தையும் பார்க்க. ஸோ இங்கே கிளாஸ் பிரிட்ஜ்னு ஒரு மேட்டர் இருக்கு சொன்னால் பார்த்தீங்களா. ஸோ நம்ம அந்த கிளாஸ் பிரிட்ஜில் போய் நடந்து பார்க்கலாம். அதை ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கும் நான் வந்து எப்படி நடக்கணும்னு. கிளாஸ் பிரிட்ஜ் போறதுக்கு முன்னாடி ஸ்ரீ பாத மண்டபத்தை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு ஒரு கோயில்.
நான் இங்க அட்டகாசமா இருக்கு. நீங்க எல்லாருமே இங்க வாங்க, ஒரு நாள் வந்து சூப்பரா 130 ரூபாய்க்கு தான் ஒரு ஆளுக்கு செலவு. வந்தீங்கன்னா முக்கியமான ஒரு கிணத்தை போட்டு இந்த ஸ்ரீ மண்டபத்தையும் நம்ம திருவள்ளுவர் சிலையுமே நீங்க பார்த்துட்டு போகலாம். அது பாத்தீங்கன்னா அதுக்கு மேல ரசமா இருக்கு. ஸோ நானும் கொஞ்ச நேரம் எல்லா இடத்தையும் கொஞ்சம் பார்க்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் பிரிட்ஜ் நம்ம கீழே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்ரீ விவேகானந்தா மண்டபம் பின்னாடி தான் இருக்கு. ஸ்ரீ விவேகானந்தா மண்டபம் பாருங்க. ஸோ உள்ள வந்து வீடியோஸ்லாம் அலௌட் இல்லை, அதனால சும்மா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மட்டும் வரலான் இருக்கு. இதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். ஸோ வாங்க நான் இப்போ உள்ள போய் பார்த்துட்டு வரேன். விவேகானந்தர் மண்டபத்தை பார்த்துட்டோம் நம்ம. இப்போ உங்களுக்கும் காமிக்க இந்த இடத்தெல்லாம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா விவேகானந்தரோட ஒரு சிலை இருந்துச்சு, வேற கீழே என்ன ஸ்டோரி அப்படின்னு மட்டும் போட்டிருந்தாங்க. சூப்பரா இருக்கு வியூ. பின்னாடி பாருங்க கடல் என்ன அளவுக்கு ரஃபா இருக்கு மட்டும் பாருங்க. அப்புறம் வந்து நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம், அந்த பாறை இருக்கு பாத்தீங்களா, அந்த பாறைக்கு மேல இருக்கு தண்ணி அடிச்சுக்கிட்டு சரிதளமா வந்துச்சு. இங்க கீழே பாத்தீங்கன்னா அப்படியே அலை அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு ஒன்னு விட்டு ஒண்ணு. பாருங்க அங்க பாருங்க தண்ணி பாருங்க எப்படி நல்லா ஒரு 360 மாதிரி சரியான காத்து. பாத்தீங்களா நம்ம பின்னாடி இருக்கிறது கடல், ஆனா இங்க பாத்தீங்களா இது வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. கடலுக்கு நடுவுல ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடிக்கிறது மாதிரி நல்ல தண்ணி, அது வந்து உப்பு தண்ணி, கடல் தண்ணி. ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கு பாத்தீங்களா, அப்படியே அதுல நடப்போம், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. ரொம்ப என்டர் ஆயிட்டோம். ஸோ இப்போ இதுல நடந்துட வேண்டியதான். நேற்றுக்குள்ள வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதுல ஃபுல்லுமே லைட் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு பாத்தீங்களா ராத்திரி. ஸோ இப்போ நம்ம வந்து இது நடுவில் இருந்து பார்க்க வேண்டியதான். உங்களுக்கு இங்க வந்து கொஞ்சம் என்னமோ எழுதியிருக்காங்க ரூல்ஸ்லாம், அதையும் காமிக்க பாருங்க. ஸோ இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோ. லாஸ்ட் பிரிட்ஜ் மேலதான் நடந்துட்டு இருக்கேன். ஸோ கீழே பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே கடல். இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. இது இந்தியாவிலே நம்ம இங்க கன்னியாகுமரியில தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ நான் கீழே குளித்து வியூவை காமிக்க, மெதுவா பாருங்க. ஓ கிளாஸ் பிரிட்ஜை பார்த்தாச்சு. அடுத்த கட்டமா த ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் திருவள்ளுவர். ஸோ இந்த திருவள்ளுவர் சிலைக்கு உள்ள நம்ம ஒரு என்ட்ரியை கொடுத்துக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த திருவள்ளுவர் சிலை இருக்கு. ஸோ அந்த திருவள்ளுவர் சிலையை நம்ம வந்து ஃபுல்லாக உள்ள போய் எப்படி இருக்குன்னு காமிக்க உங்களுக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே தூரத்தில் இருந்து பார்த்தேன் நேற்று, வேற இன்னைக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே போய் திருவள்ளுவர் பக்கத்துலேயே போய் நிற்க போகிறோம். வாங்க எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு எல்லாமே போய் பார்ப்போம். வியூவே இங்கே இருந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக தான் இருக்கு. நான் வந்து உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ இதுக்குள்ளே பாருங்க போட்டிருக்கு வே டு திருவள்ளுவர் ஸ்டாச்சு. ஸோ இந்த ஏரோலாம் ஃபாலோ பண்ணிட்டு போனாலே நம்ம வந்துடும். ஸோ இப்போ நம்ம அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் காமிக்க எப்படி இருக்குன்னு. எப்படிதான் கடலுக்கு நடுவில் அதை கட்டியிருக்காங்கன்னு தெரியல. இங்கேயும் காமிக்கி இந்த டைரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலே நம்ம இப்போ வந்து கரெக்டாக திருவள்ளுவர் கால் கிட்ட போக போகிறோம். நான் வெளியே போயிட்டு உங்கள்கிட்ட வீடியோ கண்டினியூ பண்ணேன். ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. பலமா அடிக்கி
இதுதான் திருவள்ளூர், பார்த்துக்கோங்க எல்லாருமே. திருவள்ளுவர் சிலை, கிளாஸ் பிரிட்ஜு, விவேகானந்தர் மண்டபம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த போட்டு நம்மளை கூப்பிட வந்துட்டு திருப்பி கிளம்ப வேண்டிய நேரம் வந்துட்டு நாங்கள் போட் உள்ளே போய் உங்கள்கிட்ட பேசுதோம். ஸோ நம்மளுக்கு இந்த ட்ரிப் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. நாங்களும் இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துட்டு போட்லேயே உட்காந்துட்டோம். ஸோ யாரும் வந்தீங்கன்னா 4 மணிக்கு முன்னாடி வந்துருங்க. 4 மணியோட அங்கே வருது க்ளோஸ். அதே மாதிரி இங்கே சாயங்காலம் 6 மணிக்கு இங்கேருந்து போகிறது க்ளோஸ் ஆயிடும். ஸோ இந்த டைமெல்லாம் சஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு வாங்க. நானுமே இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துட்டு இந்த ட்ரிப் வந்து உண்மைக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. ஸோ இதோட இந்த வீடியோவும் நான் எண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்த ஒரு பிரம்மாண்டமான இடத்த நாங்கள் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் டாட்டா, டேக் கேர், பாய். வேறு விளாக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து விளாக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ எந்த லெவலில் எடுக்கும், எப்படிலாம் இருக்குது, நமக்கு கேப்சரிங் சீன்ஸ் எப்படி இருக்குது, அதுவுமே சொல்லிட்டு போங்க, சரியா? ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் தமிழ்நாட்டிலே ஒரு சீரீஸ், நம்ம இந்த சீரீஸே வந்து தமிழ்நாடு சீரீஸ், கன்னியாகுமரி சீரீஸ்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வேற எங்கேயும் போனால் அதை ஒரு சீரீஸாக போட்டுக்கலாம். ஸோ இதனால வந்து இது கன்னியாகுமரி சீரீஸ்னு நான் போட்டுக்கிட்டேன். சரி மக்களே, டாட்டா, டேக் கேர், பாய். எங்கே போனாலும் சேஃபாக இருங்க. வாரேன், பார்ப்போம் அடுத்த வீடியோவில், பெரிய வீடியோவில் பார்ப்போம்.